டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபைனல் இயரில் வந்து மேஜர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவீங்க. அந்த மேஜர் ப்ராஜெக்ட்னா என்ன, அதோட ஸ்டேஜஸ், லே அவுட் ஆஃப் த ரிப்போர்ட், அதோட ஸ்ட்ரக்சர், இவாலுவேஷன் ஆஃப் த ரிப்போர்ட், எப்படி ப்ராஜெக்ட் வைவா ஹவுஸ்க்கு வந்து ரெடி ஆகணும், அதை பற்றி தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பிபிஏ ஃபைனல் இயர் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். அதாவது 5th செமஸ்டர்லேயே மினி ப்ராஜெக்ட் எல்லாம் ஃபீல்டு ஒர்க் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. 6th செமஸ்டரில் வந்து மேஜர் ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் வந்து இந்த மேஜர் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏன்னா யூ வில் கெட் சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ். அதாவது நீங்க 5th செமஸ்டர்ல ரிசர்ச் மெத்தடாலஜின்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க. அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பரை எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மேஜர் ப்ராஜெக்ட்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க பிபிஏ, பிகாம் அப்படி படிக்கிறீங்க அப்படின்னா டாபிக்ஸ் வந்து எது ரிலேட்டடா சூஸ் பண்ணணும் அப்படின்னா காமர்ஸ், பிசினஸ், இண்டஸ்ட்ரி இல்ல மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மேஜர் ப்ராஜெக்ட் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம், இல்லை குரூப்பாகவும் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா குரூப் ப்ராஜெக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து டாபிக் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா சில காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைடட் டாபிக் வந்து கொடுத்துருவாங்க. நிறைய காலேஜஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன் கன்சல்டேஷன் வித் த கைடு வந்து டாபிக் வந்து சூஸ் பண்ணிக்கிடலாம். ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஒர்க். இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ப்ரொபோசல், பிரசன்டேஷன் அண்ட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். தேர்ட் ஒன் ரிப்போர்ட் ரைட்டிங் அண்ட் டிராஃப்ட் ரிப்போர்ட் பிரசன்டேஷன். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன் ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிஷன். இதான் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஒர்க். இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். லே அவுட் ஆஃப் த ரிப்போர்ட். இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 50 பேஜஸ் நம்ம மினிமம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கணும். அது போக A4 சைஸ் பேஜஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். லே அவுட்ல வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா ஃபாண்ட் யூஸ்வலாகவே நம்ம டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும். சைஸ் பார்த்தீங்கன்னா 12. அடுத்த லைன் ஸ்பேசிங் அப்படின்னு பார்க்கச்சில் நம்மளுக்கு வந்து 1.5 அந்த ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கணும். அதுக்கு மேலெல்லாம் கொடுக்கக்கூடாது. மார்ஜினை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு வந்து 1.5, ரிமைனிங் ரைட், டாப், பாட்டம் இதெல்லாமே 1 நம்ம செட் பண்ணா போதும். பொதுவா நம்ம பார்த்தோம்னாக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க 2 காப்பி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும், 1 உங்க கையில இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரிப்போர்ட். ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சர்டன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் வந்து இதே மாடல்ல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா நம்ம பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பேஜ் வந்து கொடுக்கணும். உங்க ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன, யார்கிட்ட பண்றீங்க, உங்களோட நேம், என்ன டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி எந்த காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு நீங்க சப்மிட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இந்த டைட்டில் பேஜ்ல இருக்கணும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் சர்டிபிகேட் பை த கைட் அண்ட் கேண்டிடேட். இந்த ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணேன், வேற எந்த டிகிரிக்கும் நாங்க சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் சர்டிபிகேட் வந்து வைக்கணும். அடுத்து பார்த்தோன்னாக்கா ப்ரிஃபேஸ் அண்ட் அக்னாலஜ்மெண்ட், அதாவது தேங்க் பண்ணி எழுதுறது எல்லாமே இந்த அக்னாலஜ்மெண்ட்ல கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் என்னென்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை இந்த லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸில் கொடுக்க போகிறோம், அதாவது கண்டென்ட் மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 1. ஒரு சாப்டர் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக ஒரு ப்ராஜெக்டோட இன்ட்ரோடக்ஷன், நீங்கள் என்ன டாப்பிக்கில் பண்ணுறீங்களோ அதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன். தென் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், என்னென்ன ரிவ்யூஸ், அதாவது உங்கள் டாப்பிக்கில் யாரெல்லாம் ப்ரீவியஸாக பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், ஜேர்னல்ஸ் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் ஸ்டடிஸ் அதை பத்தின ஒரு ஜிஸ்ட் எல்லாமே நீங்க எழுதியிருக்கணும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம், எதனால இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ண போறீங்க, அதாவது ஒரு ரீசன் இருக்கும். சும்மா நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போறது கிடையாது, என்ன ரீசனுக்காக அந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்து பண்றீங்க அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளத்துல நம்ம சொல்லணும். அதாவது ரிசர்ச் கேப் அதெல்லாமே நீங்க அதில் சொல்லிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்டடியை நீங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடி, என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்டடிக்கு வந்து நீங்க செட் பண்ணிருக்கீங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 or 5 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து செட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மெத்தடாலஜி. ரிசர்ச் மெத்தடாலஜி எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் சாம்பிளிங் யூஸ் பண்றீங்க, எப்படி சோர்ஸ் ஆஃப் டேட்டா, பிரைமரி டேட்டாலேயே கொண்டு போறீங்களா இல்லை செகண்டரி டேட்டாவா. அடுத்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆஃப் அனாலிசிஸ், என்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, என்ன அப்ஜெக்டிவ்ஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து டூல்ஸ் வந்து ரெடி பண்ணணும். இது எல்லாமே இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி கீழே வரும். தென் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டடி, உங்க ஸ்டடியோட லிமிடேஷன் என்ன. இந்த ஓவரால் பிரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டடி வந்து ஒரு 5 to 8 பேஜஸ்ல நம்ம கொண்டு வர மாதிரி எழுதும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா சாப்டர் 2
சாப்டர் 2 எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட். அதாவது நீங்க ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அப்போ உங்களுக்கு வந்து அந்த தியரி பத்தின நாலேஜ் இருக்கணும். தியரி அதாவது ஆல்ரெடி புக்ஸ், ஜேர்னல்ஸ் இதெல்லாமே நீங்க ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு HR ப்ராஜெக்ட்ல ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி பண்றீங்க அப்படின்னா பர்டிகுலர் கம்பெனில ட்ரைனிங்னா என்ன, டெவலப்மெண்ட்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங், ஆன் த ஜாப்னா என்ன, அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஆஃப் த ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல நிறைய கேட்டகரி இருக்கும். அதோட யூசஸ், பெனிஃபிட்ஸ், இது அதோட டிஸ்அட்வான்டேஜஸ், இதை பத்தின எல்லா டீட்டெயிலாக எழுதுறது தான் தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பேஜஸ் எழுதுற மாதிரி இருக்கும். சாப்டர் 3 பார்த்தோம்னாக்கா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ மோஸ்ட்லி இதுதான் நிறைய பேஜஸை ஆக்கியூபை பண்ணும். டேட்டா அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கொஸ்டினர் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல்லேருந்து ஆரம்பிப்பீங்க. நேம், ஜெண்டர், மந்த்லி இன்கம், சோஷியல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்து அனாலிசிஸ் எல்லாமே எடுத்துட்டு தென் இன்டர்பிரிட்டேஷன், ஒவ்வொரு டேபிளாக நீங்கள் போட்டு வரீங்கன்னா அது கூட இன்டர்பிரிட்டேஷனும் அதில் எழுதணும். லாஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்தோன்னாக்கா சம்மரி ஆஃப் ஃபைண்டிங்ஸ் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ ஃபைண்டிங்ஸ் ஒவ்வொரு டேபிளுக்கும் நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா, எக்ஸ்பிளனேஷன், அதில் உள்ள ஜிஸ்ட் ஒரே லைனில் அதோட ஃபைண்டிங்ஸ், ஒவ்வொரு டேபிளுக்குள்ள ஃபைண்டிங்ஸ் எழுதுறீங்க. அது போக உங்கள் ஸ்டடியோட கன்க்ளூஷன் என்ன சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த சாப்டர் 4ல் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ், அதாவது அனெக்ஷர், அதாவது ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது கொஷினர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷினரை நீங்கள் வைக்கணும். அது போக ஏதாவது ஃபார்ம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்பெசிமென் காப்பீஸ், ஃபைனான்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வைக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ளியோகிராஃபி, புக்ஸ், ஜேர்னல் ஆர்டிகல்ஸ், வெப்சைட்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே APA ஃபார்மேட், அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் ஃபார்மேட், அதாவது உங்களுக்கு மாடல் கொடுத்துருக்கேன், இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அதை எழுதணும். கடைசியாக பார்த்தோன்னாக்கா இவாலுவேஷன் ஆஃப் த ரிப்போர்ட். உங்கள் ரிப்போர்ட்டை எப்படிலாம் இவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் டோட்டல் கிரெடிட் உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட வைவாவோஸ், அதாவது பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் 100 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வைவாவோஸ் நடக்கும். ஓரல் ப்ரெசன்டேஷன் வித் பவர் பாயிண்ட். இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து எப்படி உங்களுக்கு வந்து மார்க்லாம் கேட்டகரி பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், மெத்தடாலஜி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு 10 மார்க்ஸ். தென் உங்கள் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த ரிப்போர்ட், அதாவது கரெக்டான சாப்டரைசேஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். ஃபைண்டிங் அண்ட் சஜஷன்ஸ்க்கு ஒரு 10 மார்க்ஸ். தென் பிப்ளியோகிராஃபி APA ஃபார்மேட்டில் தான் எழுதியிருக்கீங்களா இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ரிமைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைவாவோஸ்க்கு வந்து ஒரு 50 மார்க்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. வைவாவோஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் பாயிண்ட் போட்டு அதை நீங்கள் எக்ஸாமினர்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அவங்க வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷனை வச்சு அவங்க வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் நம்ம மேஜர் ப்ராஜெக்ட் வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் மேஜர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து எப்படி ரெடி பண்ணணும், அதோட ஸ்ட்ரக்சர், ஸ்டேஜஸ், இவாலுவேஷன் இதெல்லாம் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.